எக்ஸஸ் இஸ் எனிதிங் தானே. இயற்கை சீற்றத்திற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் இயற்கை சீற்றம் அது. நாங்கள் வந்து 31 சென்டிமீட்டர் தான் தாங்கும் அப்படின்னா 57 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? அந்த சில சமயம் வந்து நேரமும் காலமும் சில சமயம் வந்து அமையும் போது தவறாக அமைவதும் உண்டு. அந்த படம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாரையும் குறை சொல்லாமல் சொன்னால் அந்த படம் வந்து கதைக்களமே நம்ம வந்து வேண்டான்னு முதலே சொல்லியிருக்கலாம். அட்வான்ஸ் கொடுக்கும்போது எப்போ பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கால் ஷீட் எழுதி வாங்கியிருந்தால் அது பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அது தனிப்பட்ட ஒன்று தானே. தனுஷுக்கிட்ட வந்து எந்தெந்த தயாரிப்பாளர் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி அதை வந்து டீல் பண்ணி தனுஷ்ட உட்காந்து பேசியிருக்கணும். அதாவது இப்போ யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ஃபேக்காக அது தனிநபர் மீதான தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது வந்து ஃப்ரீடம் நினச்சிக்கிட்டு கையில் எடுத்துக்கிறாங்க எல்லாமே. தவறான செய்தியை பரப்புறது வந்து அந்த ஒன்றொருத்தரை பற்றி ஒரு பர்சனல் லைஃப்பில் நடக்காத ஒன்றை நடந்ததாக சித்தரித்து எந்த அளவுக்கு எதை பற்றி சொல்லணும்னு தெரியணும். அண்மையில் கூட முந்தானத்து கூட யாரையும் ஒரு பொண்ணை பற்றி யாரோ பேசுறதுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டில் இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூபரை. நாங்கள் ஒரு 100 பவுன்ஸஸோடய 50 பவுன்ஸஸோடய சுற்றுறவங்க நாங்கள் கிடையாது. ஆனால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரில. ரசிகர் வந்து நல்லா இருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஆர்வமாக வராங்க, அவங்க தான் நம்மளை உருவாக்குறாங்க. அவங்க கூட பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கல, ஒரு தோளில் கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கல, என்ன தப்பு? இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு 7, 8, 9 இருக்கும் 9 மாடி கட்டடத்தில் வெளியே வந்து இறங்கி பேரப்பட்டில் நின்று பெயிண்ட் அடிச்சுட்ருக்காரு. நீங்கள் வெளிநாட்டில் அப்படி பார்க்கவே முடியாது. ரோப் இருக்கும், மேலே ஒரு சேஃப்டி இருக்கும், சேஃப்டிக்கு அப்புறம் தான் இறங்கியிருப்பாங்க. இது திடீர்னு வழிக்கு விழுந்துட்டாருன்னா எங்கேருந்து 9 மாடி கீழே விடுவார். அப்போ நீங்கள் ரோப்பில் கட்டியிருக்கணும். சேஃப்டி இல்லாமல் பண்ணுறதுன்றது வந்து அபத்தமான ஒன்று. அது எதாக இருக்கணும், எந்த தொழிலாக இருக்கட்டும். நீங்கள் ஆமாம், நீங்கள் ரிஸ்க்கான ஒன்று பண்ணிங்கன்னா சேஃப்டி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மசாஜ் பண்ணுறது இங்கே இடிச்சுன்னா நான் செத்துருப்பேன். நானாக என் மைண்டுக்கு அன்றைக்கி வந்து இப்படி கழுத்தை பிடிச்சிட்டு நேராக போனேன். காரில் உட்காந்துட்டு அவங்க 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயா அதிகமாக போனால் கழுத்து வந்து உடஞ்சிருமா. ஏதோ நடக்குன்னு தெரியும், என்ன நடக்குன்னு தெரில, மூச்சு விட முடியல, பாதி மூச்சு தான் வந்துட்டுருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார்டத்துக்கு நான் வரலைங்க. அது சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது ஒரு பெரிய தவறான ஒரு வார்த்தையாக ஆகிப்போகுது இப்போ எல்லாமே. அதாவது ஒரு மோஸ்ட் பாப்புலர் பர்சன் பிகம்ஸ் நம்பர் 1 ஸ்டார். அந்த மோஸ்ட் பாப்புலராக இருந்துட்டு இருக்கவங்க, நிறைய ஹிட்ஸ் கொடுக்குறவங்க, யார் மக்கள் விரும்புகிறாங்களோ அவங்க பெரிய நட்சத்திரமாக உருவாயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்த நிரப்புறது இது ஒரு இடம் கிடையாது. அது ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி பிட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய மனசையும் உடம்பையும் எப்பயுமே எப்படி ஆரோக்கியமாக பெர்ஃபெக்டாக வச்சுருக்குன்றதை அவற்றிருந்து கற்றுக்கலாம். வேறு யாரும் இல்லை, தி ஒன்லி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு சார். முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்களா? என்ன இருக்குது? இப்போ வந்து பொலிட்டிக்கல் ஆஃபீஸில் நிறைய புக்ஸ் இருக்குது. அதான் எனக்கு கேட்டாங்க, கையெழுத்து போட்டுருக்கீங்களா? நாங்கள் படப்பிடிப்பு போயிட்டுருக்கலாம், கையெழுத்து போடாமல் இருக்கேன். ஸோ அதையும் கையெழுத்து போட ஆரம்பிச்சோன்னா திருப்பி இங்கே வச்சே கொடுக்கலாமான்னு பார்த்தேன், இந்த ஆஃபீஸ் பக்கத்தே வச்சு. ஏன் சார் திடீர்னு காரணமே திடீர்னு புத்தகங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு? இல்லை சார், பிளான் பண்ணதா? இல்லை பிளான் பண்ணது. நிறையா புத்தகங்கள் வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகி போச்சுல்ல, புத்தகம் படிக்கிறதுக்கே குறைவாக போச்சு. ஆனால் இன்னும் சில பேர் வந்து புத்தகங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வமுள்ளவர் இருக்காங்களா, அந்த ஆர்வமுள்ளவர் போய் சேரட்டுன்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓகே ஓகே சார். அதே மாதிரி லாஸ்ட் இயர் தமிழ் சினிமாவில் அதிக படங்கள் நடித்த ஒரு முன்னணி நடிகர் அப்படின்னா நீங்கள் தான். ஏன்னா வாரிசில் ஆரம்பித்து பரம்பொருள் போர் தொழில் அப்படின்ட்டு அதிக படங்கள் நடிச்சிங்க. இது எதுவும் பிளானா இல்லை எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் லேட் ஆகிடுங்க? இல்லை, மறுபடியும் வந்து கொஞ்சம் 15 days பிரிச்சுக்கலாம். அரசியல் ஒரு பக்கம், கலை உலகம் ஒரு பக்கம். இது ஒரு பேஷன், இது நான் சம்பாதிக்கிற இடம், இதுதான் என் தொழில் இருக்கும்போது அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் விலகிறதுனால அது கொஞ்சம் திருப்பி ரீகெயின் பண்ணிவிடுவோம் அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ முக்கிய பாத்திரமாக அந்த படத்திற்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்தேன். அந்த ஒரு மையமாக அதில் வந்து ஒரு இது நான் தேவைப்படுகின்ற படமாக இருந்தால் எனக்கு வந்து முக்கியத்துவம் இருந்த கதையை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா போர் தொழில் பரம்பரை எல்லாமே ஒரு லீட் கேரக்டராக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எடுத்த முயற்சிக்கு வெற்றி. அது இப்போ எடுத்த முயற்சிக்கு வெற்றின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ கம் டு மழை பிடிக்காத மனிதன். ஸோ மழை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் பிடிக்காத மனிதர்களும் இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்திலேயே கேரளாவில் வயநாட்டில் வந்து மழையால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸஸ் இஸ் எனிதிங் தானே. இயற்கை சீற்றத்திற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் இயற்கை சீற்றம் அது. நாங்கள் வந்து 31 சென்டிமீட்டர் தான் தாங்கும் அப்படின்னா 57 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் மழை பிடிக்காத மனிதன் என்று சொல்லும் போது அந்த மழை எதற்காக பிடிக்கவில்லைன்னு சொல்கின்ற படம் தான் அந்த மழை பிடிக்காத மனிதன்.
ஸோ அதில் வந்து மில்டன் என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்காருன்னு நீ வெளித்திரையில் தான் பார்க்கணும். ஓகே, நீங்கள் எந்த தருணத்தாவது உங்கள் வாழ்க்கையில் மழை பிடிக்காமல் இருந்திருக்கீங்களா? வெறுத்துருக்கீங்க? மழை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது என்ன கேட்டால். அது வந்து இந்த டைட்டிலுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். மழைனா ஜாலியாக போய் சின்ன குழந்தையில் இருக்கும்போது சின்ன வயசில் மழை வந்தாலே ஜாலியாக மழை போய் விளையாடுறது தானே. அப்புறம் வீட்டில் அவன் திட்டி உள்ளே வாங்கன்னு சொன்னால் உள்ளே வருவோம். மழை என்பது ஒரு ஒரு என்ன ஒரு குதூகலத்தின் வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எப்படி சார் கமிட் ஆகிறீங்க? ஏன்னா ட்ரெய்லரில் உங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் ஆக்டர் மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சீங்க, உங்களுடைய லுக்கு எல்லாமே ஆகட்டும். ஸோ என்ன ஈர்த்துச்சு உங்களுக்கு இந்த கதையில்? கதை தான். மில்டன் வந்து சொல்லும் போது ஜி நீங்கள் இந்த படம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஒரு கேமியோனா, சரி கேமியோனா என்ன வரும், என்ன மாதிரி வரும், ஏன்னா கேமியோ பண்ணுறதுன்னா அது அந்த படம் ஒரு அதில் நம்ம தேவைப்படணும், தேவைப்பட்டால் நம்ம அதில் இருக்கணும். நான் இல்லாமல் இந்த படம் வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் பண்ணலாம். அப்படின்னு இந்த பாத்திரம் அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் அது வந்து அப்படி இருக்காது, எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். யாரோட பண்ணலாம். பட் ஒரு ஸ்டைலைஸாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டைலைஸ்டாக வித்தியாசமாக ஒரு பாத்திரத்தில் அது வேணும்னு இந்த ஹேர் ஸ்டைலு, ஹேரை வந்து எப்படி வேணால் வெட்டிக்கலாம் நான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் முடியை வெட்டியிருக்கும்போது தாடி இப்படி கட் பண்ணிக்கலான்னொன்னே சரின்னு சொல்லி பண்ணேன். அது வந்து அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு டக்குனு ஜக்குபாய் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த ஒரு ஃபாரினில் ஷூட் பண்ண லொக்கேஷன் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சார் நான் ரொம்ப கேட்கணும்னு நினச்சேன். ஜக்குபாய் படம் வந்து இப்போ எப்படி ஒரு பெரிய படம் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அப்போ 2009-10 வந்து ஜக்குபாய் எப்போ வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சது. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஜக்குபாய் வந்து ஒரு செட்பேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என் வாழ்க்கை பயணத்தில் வந்து கலை உலக பயணத்தில் ஜக்குபாய் ஒரு செட்பேக். அதுக்கு வந்து காரணம் யாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எடுத்துக்கொண்ட அந்த கதை களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது ரவிக்குமார் நாங்கள்லாம் வந்து இணைஞ்சு ஒரு நாட்டாமையோ ஒரு நட்புக்காக ஒரு வில்லேஜ் பேஸ்ட் படமாக எடுத்து அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்துருக்கலாமோன்னு ஒரு அது ரிவ்யூ பண்ணி பார்ப்போம்ல, ரிவ்யூவில் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அது இல்லாமல் அந்த பீரியடில் வந்து எடுக்கப்பட்ட படம் என்னென்னா, அப்போ வந்து நான் முன்னணி கதாநாயகன் தான் இருந்துகிட்ருக்கேன். ஆமாம், அவங்கள வந்து டாக்டர்னு சொல்லி ரஜினிகாந்த் ஹீரோயின் எனக்கு டாக்டர் அப்படின்னும் போது பலரும் பல கருத்துக்கள் அப்பயே சொன்னாங்க. அது என்ன ரீசனுக்காக எழுத அந்த சில சமயம் வந்து நேரமும் காலமும் சில சமயம் வந்து அமையும் போது தவறாக அமைவதும் உண்டு. அந்த படம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாரையும் குறை சொல்லாமல் சொன்னால் அந்த படம் வந்து கதைக்களமே நம்ம வந்து வேண்டான்னு முதலே சொல்லியிருக்கலாம். ஏன்னா எதனால் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்னா, வைஷுட ஹீரோ வந்து ஒரு அனதர் ஹீரோயின் அப்படின்ற ஹீரோயின் வந்து நடித்து கொண்டிருக்கின்ற அனதர் கதாநாயகன் ஹீரோயின் நடிக்கிறவங்க வந்து எனக்கு டாக்டர்னா அதே ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து பாதை மாறி போகிறோமோ அப்படின்றது டைவர்ட் பண்ண மாதிரி ஒரு அமைஞ்சு போச்சோ அப்படின்னு பார்த்தா அது தட் வாஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். இப்போ என்ன வேணால் பண்ணலாம், ஓடி இருந்தால் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரவிக்குமார் நான் இணையும் போது அவங்க வந்து அந்த படத்தை நம்மகிட்ட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்ற ஒன்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், நானே கேட்க நினச்சி நீங்கள் லீட் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் முன்னணி நடிகராக பீக்கில் இருக்கிற காலகட்டம், அப்போவே உங்களோட வந்து அப்பா கேரக்டர் பண்ணுங்க, அண்ணன் கேரக்டர் பண்ணுங்க இப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? கேரக்டர் பண்ணுன்னு சொல்ல, படத்துக்கு வந்து டியூவல் கேரக்டர் பண்ணும்போது நான் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி படம் இது மட்டும் தான் அந்த கேரக்டர் எடுத்தோம். அப்படி இல்லை ஜக்குபாய்க்கு அடுத்து நீங்கள் சில படங்கள் இப்போ பண்ணும்போது கூட இல்லை பண்ணும்போது வந்து ஃபாதர் கேரக்டர் நான் எடுத்து பண்ணல. அது பேசிக்காக கதைக்களத்தை பொறுத்தா இருக்குது. அது மாதிரி ஃபாதர் டாட்டரு இந்த மாதிரிலாம் நான் படம் பண்ணவே இல்லையா. இந்த படம் மட்டும் தான் அப்படி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரக்டராக போய் வானம் கொண்டுட்டும் போயிட்டோம். சரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் விஜய் சாரோட வாரிசு இதுதான் பேசிக்காக அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான பாத்திரமாக இருக்கும்போது நான் பண்ணிட்டு இருந்தேன். கம்பேக் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க, நம்ம அது வந்து நேரமும் காலமும் இருக்கணும், உட்காந்து வேலை செய்யணும். மறுபடியும் வந்து நான் வந்து சேஃப் அன்சன் உதாரணத்துக்கு வந்து அண்மையில் வந்து கமல்ஹாசன் சார் வந்து விக்ரம் நடித்த மாதிரி அப்படி ஒரு கதைக்களத்தை உருவாக்கி நடிக்கணும். அதுக்கு எனக்கு டைம் இருக்கணும்ல. ஒரு 1 இயர் நான் ஸ்பெண்ட் பண்ணி அதில் உட்காந்து வேறு எந்த வேலையும் செய்யாமல் செய்கிறது அளவுக்கு நான் மனிதன் கிடையாது எல்லா விதத்துலையும். ஆமாம், அது பேண்ட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. அந்த மாதிரி நான் வந்து டோட்டலாகவே சினிமாவில் இருந்தேன்னா பண்ணியிருப்பேன். நான் அரசியலும் இருக்கேன், சினிமாவிலும் இருக்கேன், பிஸ்னஸ்லையும் இருக்கேன், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதனால சில சமயங்களில் கான்சன்ட்ரேஷன் டிவியேட் ஆகி போகுது. ஆனால் இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கொண்டிருக்க பாத்திரம் சிறப்பாக இருக்குன்றனால கொஞ்சம் பேஷனேட்டாக அது 15 நாளோ 20 நாளோ கரெக்டாக நடிச்சுட்டு அரசியல் பக்கம் ஒரு பக்கம் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நடிகர்களோட சம்பளம்லாம் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையுமே சரி செய்யணும் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு, படப்பிடிப்புகளை நவம்பர் மாதத்தோடு நிறுத்தணும், அதுக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடாது, புது படங்களை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில அறிவிப்பு. எப்போயுமே எந்த ஒரு முடிவும் வந்து ஒருதலையாக இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாரையும் கலந்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
வேலை நிறுத்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பல முறை வந்து நம்ம சட்டங்கள் வந்து பேசப்பட்டது. யாருமே வேலை நிறுத்தம்னு பண்ணிடக்கூடாது, சடனாக அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது, உட்காந்து பேசுவோம்னு சொன்னோம். வேலை நிறுத்தம்னு சொல்லும் போது இப்போ வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா 6 படம் நடிக்கணும். இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்க மட்டும் எப்படி லாஸ் ஆக மாட்டாங்களா? அதனால் ஒன்று ரீகன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ அவங்க பேசும்போது குறிப்பாக நடிகர் தனுஷை மட்டும் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. தனுஷ் அவர்கள் நிறைய தயப்பாட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, இனிமேல் தனுஷ் வச்சு யாராச்சும் படம் பண்ண போறீங்க அப்போ அட்வான்ஸ் கொடுக்கும்போது எப்போ பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கால் ஷீட் எழுதி வாங்கியிருந்தால் அது பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அது தனிப்பட்ட ஒன்று தானே. தனுஷுக்கிட்ட வந்து எந்தெந்த தயாரிப்பாளர் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி அதை வந்து டீல் பண்ணி தனுஷ்கிட்ட உட்காந்து பேசியிருக்கணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே சார். நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு லெஜெண்ட் நாம் சொல்லலாம், மணிவண்ணன் அவருடைய பிறந்தநாள். இன்னைக்கு 71வது பிறந்தநாள். ஸோ மணிவண்ணன் சாருக்கும் உங்களுக்குமான நட்பு வந்து ரொம்பவும் அதிகம். ஏன்னா பல படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆஸ் அ ஃப்ரெண்டு, ஆஸ் அ ஆக்டர் கூட நடிச்சிருக்காரு, ப்ளஸ் இயக்கியிருக்காரு. 3வது கண்ட படத்தை இயக்கியிருக்காரு. புதிய மனிதன் நானும் சத்யநாராயணன் ஒரு இயக்கியிருந்தார். ஸோ அவர் வந்து வெரி பிக் டேலண்ட். அவர் இல்லைன்றது வந்து வருத்தமாக இருந்தாலும் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் 71 வயது ஆகியிருக்குன்னு சொல்லும் போது அது ஒரு நினைவு ஊட்டல் தான் எனக்கு. அவரை பற்றி நினைக்கும் போது அவர் வே ஆஃப் டைரக்ஷன், அது அண்மையில் கூட அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சில சமயம் வசனமே இல்லாமல் இந்த வசனம் பேச சொல்லிட்டு போயிடுவார். நான் அசிஸ்டண்ட் கூட என்னையா சொல்லிட்டு போகிறான்னு கேட்பேன். இப்போ சொல்லிட்டு போனார், உண்மையே சொல்லையா, ஏதோ அந்த மேலே இருந்து பார்த்து வந்தீங்க சார், நின்னீங்க மேலே இருந்து பார்த்தீங்க, அவரை இப்படி திட்டினீங்கன்னு சொல்லி ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரியா. இப்போ டைலாக் என்ன கேட்டான், சொல்லி அவர் டைலாக் டைலாக் எழுதிட்டு வாயான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன், வெரி நாலேஜபிள். அதாவது 3வது கண்ணில் இப்போ கூட பார்த்தா அவர் வெரி நைஸ் கிரைம் த்ரில்லர். அந்த மாதிரி அவரை பற்றி அதுதான் சொல்ல முடியும். டெடிக்கேட் நைஸ் ஆக்டர் கம் டைரக்டர் நம்ம மிஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க, அதாவது இப்போ யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஃபேக்காக அது தனிநபர் மீதான தாக்குதல் வந்து ரொம்பவும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம், அது வந்து ஃப்ரீடம் நினச்சிக்கிட்டு கையில் எடுத்துக்கிறாங்க எல்லாமே. உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி மக்களுக்கு பரவது வந்து அது வந்து ரிசீவ் பண்ணுறவங்க வந்து ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தவறான செய்தியை பரப்புறது வந்து அந்த ஒன்றொருத்தரை பற்றி ஒரு பர்சனல் லைஃப்பில் நடக்காத ஒன்றை நடந்ததாக சித்தரித்து, அது ரொம்ப வருஷமாக வந்து பத்திரிகை உலகில் இருந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகிடும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இதை போய் கவுண்டர் பண்ணுறது நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் ஒதுக்கி பேசாமல் இருந்தால் கூட அது சீரியஸாக ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து மூவிங் இன் வெரி பிக் வே வித் ஐஎன்பி மினிஸ்ட்ரி. அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு எதை பற்றி சொல்லணும்னு தெரியணும். அண்மையில் கூட முந்தானத்து கூட யாரையும் ஒரு பொண்ணை பற்றி யாரோ பேசுறதுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டில் இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூபரை. அதனால் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்ச மாதிரியோ உண்மைக்கு புறம்பாவோ மனதை வந்து என்ன சொல்கிறது வேதனை அடையும் மாதிரியும் அது செய்கிறது வந்து நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு போகணும், வரம்பு மீறி எல்லாம் பண்ணவே கூடாது எதுவுமே யாருமே. பட் ஆனால் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் முடியாது? கண்டிப்பாக அரசு நினச்சா கண்டிப்பாக முடியும். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சொல்கிறது நியாயமான முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நீங்கள் எதுவும் சொன்னால் நீங்கள் வந்து ப்ரூஃபோட சொல்லணும். ப்ரூஃப் வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எதையோ சொல்கிறாங்க, இது வந்து இது நடக்குதுன்றாங்க. அண்மையில் வந்து மீனாவை பற்றி பல பேர் சொல்லி ஏதோ போடுறாங்க. அது எது உண்மை? நீங்கள் எழுதுறதுலாம் உண்மையா? நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா? சரி, ஒருத்தர் நோக்கடிக்கிறதுல என்ன பெருமை உங்களுக்கு, என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு, அதை வந்து நான் வந்து முறியடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல முயற்சி சார், கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது கண்டிப்பாக விஜயகாந்த் சார் பற்றி பேசாமல் போக முடியாது. ஏன்னா புலன் விசாரணை ஆரம்பித்து கேப்டன் பிரபாகரன் தொடர்ச்சி அவரோடு நடத்துறீங்க. மிஸ் பண்ணுறீங்களா இப்போ கேப்டன்? கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதரை நான் மிஸ் பண்ண தானே செய்வேன். ஸோ அது வந்து அடுத்த மாதம் இந்த விட ஒரு 10 நாள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரும். அதை பார்க்கும்போது அவரோட நினைவூட்டல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா படத்தில் விஜயகாந்த் சார் இருக்காரு அப்படின்ட்டு விஜய் மில்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட்லையும் சொன்னார். பட் எப்படி வரப்போறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதை பற்றி சின்ன விஷயம் தெரியல எனக்கு. விஜய் மில்டன் எப்படி கொண்டு வர போகிறேன்னு அவரை தான் கேட்கணும். நீங்கள் பரவலாக பேசப்படுகின்ற ஒன்று அது வந்து உருவாக்கியிருக்கான்னு தெரியாது. ஏன்னா நான் படம் ஒன்று பார்க்கல. சார் ஆக்சுவலாக நீங்களாகட்டும், ராதிகா மேம் ஆகட்டும், வரலட்சுமி 3 பேருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 3 பேரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறீங்க? டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, அட்வான்டேஜ் என்ன, எல்லாம் 3 பேர் வந்து திரையுலகத்தில் இருக்கோன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. 3 பேரும் வந்து எல்லா இடத்தையும் கொண்டு பாப்புலராக இருக்கும்போது சில இடங்களில் போகிறது வரதுலாம் வந்து ப்ரைவசி வந்து எஃபெக்ட் ஆகலாம். பட் நாங்கள் 3 பேருமே ரசிகர்கள் வந்து வாங்க என்ன தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஒரு 100 பவுன்ஸஸோடு 50 பவுன்ஸஸோடு சுற்றுறவங்க நாங்கள் கிடையாது. அதனால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரில. ரசிகர் வந்து நல்லா இருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஆர்வமாக வராங்க, அவங்க தான் நம்மளை உருவாக்குறாங்க. அவங்க கூட பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கல, ஒரு தோளில் கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கல, என்ன தப்பு?
அந்த 5 நிமிஷத்தில் வந்து உண்மையிலே வந்து எங்கேயாச்சும் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்குன்னா சார் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க ஒரு குரூப்பாக எடுத்துக்கோ நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நாங்கள் ஒரு 10 பவுன்ஸு 20 பவுன்ஸோட சுற்றுற 3 பேர் நாங்கள் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ கூட இன்டர்வியூ ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னீங்க ஒரு சின்ன சண்டை காட்சியில் கை இதாகிடுச்சு அப்படின்ட்டு. இப்போவும் அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்களா? ஒரு ரிஸ்க் தேவையா? இல்லை கால்குலேட்டர்ஸ் முந்தி மாதிரி இப்போ ரிஸ்க் இல்லை. முந்திலாம் இப்போ ரோப்பில் வந்து எல்லாம் தொங்கிடுறாங்க ஈஸியாக. அப்போ அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ வந்து நம்ம வந்து ரோப் கட்டி மேலே தூக்குறது கிடையாது. குதினா மேலேருந்து குதிக்கணும், ரோப் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். கழுத்தில் அடிப்பட்டதெல்லாம் அப்படி தானே, விழுந்து அடிப்பட்டது தானே. ஸோ என்னை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ரிஸ்க் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி போச்சு. ஒன்றே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னே நான் சொல்லிட்டேன். நான் சௌத்ரி சார்ட்ட தான் பல முறை சொன்னேன். இந்த மாதிரி எனி டைம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து படப்பிடிப்பு எடுக்கும்போது ஆக்ஷன் படம் எடுத்தால் தானே இல்லை, தட் ஷுட் பி ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு ஆள் இருக்கும். ஒரு 150-200 பேர் இருக்கிற இடத்துல ஒரு நெஞ்சு வலி வந்தாலே அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குற ஆள் இருக்கணும்ல. ஸோ அதனால் அது இந்த திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா மற்ற இடத்துல வந்து எல்லாத்தையும் அப்படி வச்சுக்க முடியுமானா முடியாதான். பட் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருக்கும்ல. எல்லா பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸில் கூட ஃபஸ்ட் எய்டு ஒன்று உதவி இருக்கும், முதல் உதவி இருக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் எடுக்கும் போதோ டான்ஸ் எடுக்கும் போதோ ரிஸ்க் எலிமெண்ட் இருக்கிற போது அங்கே ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு பேராமெடிக்கல் டீம் இருக்கிறது நல்லது தான் நான் சொல்கிறேன். அது வைக்கிறது வந்து மஸ்ட். அது பெரிய செலவு என்ன வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட இந்த மாதிரி வாங்க உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருவோன்னா முடிஞ்சு போச்சுல. இந்த படப்பிடிப்பின் போது அப்போலோ ஹாஸ்பிட்டலோ ஜெம் ஹாஸ்பிட்டலோ ஏதோ கூட இருந்தாங்கன்னு சொல்லி போட்டலாமே, நீங்கள் கொடுத்துட்டு கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம்ல. அவங்களோட சர்வீஸ் தானே. திடீர்னு கீழே வந்து அடிப்பட்டால் உடனே முதலுதவி பண்ணால் பிழைச்சிருப்பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாதுல்ல. ஏன்னா அண்மையில் ஏழுமலைன்ற ஒரு சகோதரர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து விழுந்து இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அது அண்மையில் வந்து ஏழுமலைன்ற நண்பு சகோதரர் என்னோட வந்து சண்டை காட்சியில் நடித்தவர். அவர் அவங்க ஃபேமிலி ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் போய் பார்க்க முடியல, நான் படப்பிடிப்பில் இருந்தேன். நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அது வந்து படப்பிடிப்பு முடிஞ்சோன்னே மேலே ஏறி இந்த ரோப்பை கழட்ட போகும்போது விழுந்துட்டார் தவறினாங்க. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு 7, 8, 9 இருக்கும் 9 மாடி கட்டடத்தில் வெளியே வந்து இறங்கி பேரப்பட்டில் நின்று பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் வெளிநாட்டில் அப்படி பார்க்கவே முடியாது. ரோப் இருக்கும், மேலே ஒரு சேஃப்டி இருக்கும், சேஃப்டிக்கு அப்புறம் தான் இறங்கியிருப்பாங்க. இது திடீர்னு வழிக்கு விழுந்துட்டாருன்னா எங்கேருந்து 9 மாடி கீழே விழுவார். அப்போ நீங்கள் ரோப்பில் கட்டியிருக்கணும். சேஃப்டி இல்லாமல் பண்ணுறதுன்றது வந்து அபத்தமான ஒன்று. அது எதாக இருக்கணும், எந்த தொழிலாக இருக்கட்டும். நீங்கள் ஆமாம், நீங்கள் ரிஸ்க்கான ஒன்று பண்ணிங்கன்னா சேஃப்டி எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லா ஊர்லேயும் நான் பாருங்கள், நியூசிலாண்டில் வந்து கண்ணப்பான்ற படத்துக்கு விஷ்ணு மஞ்சு அவர்கள் நடிக்கும் போது மோகன் பாபு சார் ப்ரொடக்ஷனில் அங்கே வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து கூட ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து குதிக்க போகிறீங்களா, இங்கேருந்து குதிச்சா என்ன சேஃப்டி வச்சுருக்கீங்கலாம் கேட்குறாங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. சேஃப்டி வந்து யார், அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிறது தான் சேஃப்டி. ஆக்சிடென்ட் நடக்கும் போது அங்கே வந்து பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் தானே காப்பாற்ற முடியும். நானே அடிப்படும் போது யாரும் கிடையாது. அப்போலோ புதுசாக ஹைதராபாத்தில் வந்தனால மேலேருந்து வந்து அடிபட்டு நானே வந்து ஏதோ நடந்து போச்சுன்னு சொல்லி கழுத்து உடஞ்சதாக தெரியாது. ஆனால் அங்கே போன பிறகு கழுத்து உடஞ்சது தெரியும் எனக்கு. ஹாஸ்பிட்டல் போனப்போ தான் தெரியுது உங்களுக்கு? ஆமாம், அது வரைக்கும் மூச்சு விட முடியல, இப்படி பிடிச்சின்னு நான் போகிறேன். பட் அங்கே இப்போ முதலுதவிக்கோ ஃபஸ்ட் எய்டுக்கோ முதலே கழுத்தை வந்து யாராச்சும் பேண்ட் வச்சு இப்படி கழுத்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணு கூட எனக்கு தெரியாதுல்ல. ஸோ சம்படி நோஸ் இருக்கிறது வேறு, ஒன்றும் தெரியாமல் யாரும் கூப்பிட்டு போகிறது தப்பு. ஏன்னா மசாஜ் பண்ணிட்டு திங்கி அடிச்சுருந்தா நான் செத்துருப்பேன். நானாக என் மைண்டுக்கு அன்றைக்கி வந்து இப்படி கழுத்தை பிடிச்சிட்டு நேராக போனேன். காரில் உட்காந்துட்டு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயா அதிகமாக போனால் கழுத்து வந்து உடஞ்சிருமா. ஏதோ நடக்குன்னு தெரியும், என்ன நடக்குன்னு தெரில. மூச்சு விட முடியல, பாதி மூச்சு தான் வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கிட்டேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு முதலுதவின்றது ரொம்ப மஸ்ட். அதுவும் சினிமா உலகத்தில் ரொம்ப மஸ்ட். பட் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, சரத்குமார் சார் வந்து ரொம்பவும் பாடி பில்டுமாக இருக்கார் அவர். ஸோ அவர் வச்சு ஸ்டண்ட்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க, அவர் ஒத்துழைப்பார் அப்படின்னு. இல்லை, ஒத்துழைக்கிறது வேறு, ஆக்சிடென்ட் தானே. நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல. நம்ம வந்து அது வந்து மானிட்டரில் கூட நடக்காது, ஆனால் டேக்கில் நடக்கும். ஸோ ஸ்டண்ட்டு காட்சி எடுக்கும்போது அடிப்படுவது சான்சஸ் அது அதிகம். அப்போ முதல் உதவின்றது இருக்கணும், ஃபஸ்ட் எய்டாச்சும் இருக்கணும். அது வந்து மஸ்ட்டு. அதுதான் இப்போ அண்மையில் நடந்த பெப்சி மீட்டிங்கில் சொன்னதாக சொல்கிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, அரசியல் சம்மந்தமாக தான் ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ எலெக்ஷனில் போட்டியிட போக சொல்லியிருக்காரு. அவரோட வருகையை எப்படி பார்க்குறீங்க? அது சினிமாவிலையும் அவருடைய இல்லை, யார் வேணா அரசியல் வரான்னு சொல்லிட்டேனே. அது யார் வந்தாலும் அரசியலுக்கு வருவது வந்து எல்லாருடைய உரிமை தானே. அரசியலில் வந்து மக்களுக்காக சமூக சேவை செய்ய வருவதை வரவேற்க தான் செய்ய முடியும். எப்படி வந்து அவங்க நாளைக்கு எப்படி அவங்கள வழி நடத்திக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அவங்க கொள்கைகள் என்ன, மற்றவர்களை விட இவர்கள் கொள்கைகள் சிறந்த கொள்கைகளா, வாட் ஆர் ஹிஸ் பாலிசிஸ், ஐடியாலஜிஸ் என்ன அப்படின்றது போக போக தானே தெரியும். பட் சினிமாவில் அவரோட இடத்த, அந்த சூப்பர் ஸ்டார் இடத்த யாராச்சும் நிரப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அந்த சூப்பர் ஸ்டார்டத்துக்கு நான் வரலைங்க. அது சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது ஒரு பெரிய தவறான ஒரு வார்த்தையாக ஆகிப்போகுது இப்போ எல்லாமே. அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அதாவது இப்போ வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இருக்கிறவங்க இன்னொரு நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி அ சைக்கிள். ஒரு மோஸ்ட் பாப்புலர் பர்சன் பிகம்ஸ் நம்பர் 1 ஸ்டார். அந்த மோஸ்ட் பாப்புலராக இருந்துட்டு இருக்கவங்க, நிறைய ஹிட்ஸ் கொடுக்குறவங்க, யார் மக்கள் விரும்புகிறாங்களோ அவங்க பெரிய நட்சத்திரமாக உருவாயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்த நிரப்புறது இது ஒரு இடம் கிடையாது. அது இட்ஸ் த டைட்டில் கிவன் பை தி ஆடியன்ஸ். மக்களால் வரவேற்கப்பட்டு ஒரு அந்தஸ்தை நாம் அடைகின்றோம். அந்த அந்தஸ்தை அடைவதற்கு மற்றவருக்கு உரிமை இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. அது அப்படி இப்படி காலப்போக்கில் ஒவ்வொருத்தராக மாறி மாறி வரும்போது வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால் இவருக்கு போகிறனால வெற்றிடம், அவர் வரனால வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன படங்கள் சார் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்து அடுத்தது நான் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கிறது வந்து ஸ்ரீ கணேஷ் இது பண்ணார், 8 தோட்டாக்கள் பண்ணார்லே, அவர் டைரக்ஷன் நானும் சித்தார்த் ஒரு படம் நடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பொன்ராம் ஒரு படம் இயக்க போகிறாங்க, அந்த படத்தில் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் மேஜர் ரவியோட ரஹாத் ஆப்ரேஷன் பேன் இண்டியா மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பிளேயர்னு ஒரு படம் வெங்கடேஷ் பண்ணார் இல்லையா, அவர் படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் February Marchல ஒரு ஹிந்தி படம் பண்ணுறேன். ஸோ மலையாளத்தில் கூட ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ வந்து மலையாளத்தில் வந்து நான் பண்ண படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பண்ணாத படம் வந்து ஆழின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்மைல்மேன் ஒரு படம், அது மலையாள படம் கிடையாது, தமிழ் படம் தான். அது ஒன்று ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஆழின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நானும் சசிகுமார் நடிச்ச ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும் அதில். ஏன்னா இப்போ வந்து திரையரங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய கடினமாக இருக்கும். ஓடிடி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் விற்றா தான் பண்ண முடியும் சூழல் உருவானதுனால சில படங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது விரைவில் வந்து வெள்ளித்திரையை காண வேண்டும் என்ற அவாவில் காத்திருக்கின்றேன். சூப்பர் சூப்பர் சார். சார் இறுதியாக ஒரே ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மட்டும், நான் எல்லா கெஸ்ட்டு கூடயும் அது விளையாடுவேன். திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். நீங்கள் விஜயகாந்த் அவருடைய பெரிய ஃபேன். ஸோ விஜயகாந்த் அவருடைய நான் 2 படங்கள் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு பெஸ்ட்டு எது, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். வைதேகி காத்திருந்தால் ஆர் அம்மன் கோயில் கிழக்காலே? ரெண்டுமே ஈக்குவலி குட் ஃபிலிம்ஸ் தான். வைதேகி காத்திருந்தால். ஓகே. வைதேகி காத்திருந்தால் ஆர் பூந்தோட்ட காவல்காரன்? வைதேகி காத்திருந்தால். பூந்தோட்ட காவல்காரன் அன்பு செந்தில்நாதன் இயக்குனார். இருந்தாலும் அது வந்து அது வேறு வித்தியாசமான படம். இது வந்து வைதேகி காத்திருந்தால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம், ஒரு கதாபாத்திரமே வித்தியாசமான கதாபாத்திரம். ஓகே. வைதேகி காத்திருந்தால் ஆர் புலன் விசாரணை? லாக் ஆகிட்டீங்களா? லாக்காவில் புலன் விசாரணை வெரி டிஃப்ரெண்ட் ஜானர். வைதேகி காத்திருந்தால் ஆல் டைம் கிரேட் அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போயும் வைதேகி காத்திருந்தால் தான் இதுலையும். ஆமாம். சரி, வைதேகி காத்திருந்தால் ஆர் செந்தூர பூவே? வைதேகி காத்திருந்தால். வைதேகி காத்திருந்தால் ஆர் கேப்டன் பிரபாகரன்? கேப்டன் பிரபாகரன். ஓகே. கேப்டன் பிரபாகரன் ஆர் சத்திரியன்? கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் ஆர் ஊமை விழிகள்? கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் ஆர் ரமணா? ரமணா. ஓகே. ரமணா ஆர் சொக்கத்தங்கம்? ரமணா. ரமணா ஆர் வானத்தை போல? ரமணா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், வானத்தை போல டிஃப்ரெண்ட் ஜானர். வானத்தை போல நாட்டாமை, சூரியவம்சம் அந்த ஜானரில் வந்துடுது. அது ஒரு நல்ல சிறந்த படம். இப்போ நான் எதை எடுத்துக்கிறோம்னா, ரமணாவா வானத்தை போலவா? வானத்தை போல. வானத்தை போல. ஓகே. வானத்தை போல ஆர் சின்ன கவுண்டர்? போத். ஏதாவது ஒன்று சொல்லணும். ரெண்டுமே ஈக்குவலான படம் தான். ரெண்டும் அது மாதிரி நீங்கள் நாட்டாமையாக சூரியவம்சம்னா சொல்ல முடியாத மாதிரி தான். இல்லை, 1% உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் 2 படத்தில் ஏதாவது ஒரு படம்? சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர். ஓகே. என்ன காரணம் சார் ஃபைனலாக சின்ன கவுண்டரோட முடிச்சிருக்கீங்க? இல்லை, காரணம் ஒன்றும் கிடையாது. வித்தியாசமான படங்களை வந்து தரக்கூடிய வாய்ப்பும் அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கிய கலைஞர்கள் இப்போ கேப்டன் அவர்களும் வருவார். அதனால் அதை பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சார். ரொம்ப நன்றி. ஒரு நேரம் பொறுமையாக எங்கள் கேள்வி பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ. திரும்ப இதே ஆரோக்கியத்தோட நிறைய படங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.